ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது பாஸ் ஈசி இன் ரெகுலேஷன் 2021 ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் தெர்மல் இன்ஜினியரிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈசியின் டிஇ வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈசி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனவிகாஷ். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், 4th செமஸ்டர் வரக்கூடியது எம்இ 3451 தெர்மல் இன்ஜினியரிங். இந்த டாபிக்ஸ் எப்படி கொடுத்தவங்க மிஸ்டர் சரவணன் சார். அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சரவணன் சார் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே அவங்களே எழுதி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சரவணன் சார். சரவணன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் இப்போ ஆக போகுது. இதே ஃபீல்டில் தெர்மல் ஃபீல்ட்லேயே இந்த தெர்மல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் சரவணன் சார். இப்போ யூனிட் வைஸ் பார்க்கலாம். யூனிட் 1 டாபிக் வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கார்னாட் டெரிவேஷன் கேட்கலாம். இது மேக்ஸிமம் 2 மார்க் இல்லை 4 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஆட்டோ டீசல் டியூயல், இதுலேருந்து 3 டாபிக் இருக்கு இல்லையா, இதில் வந்து டெரிவேஷன் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம். இதில் ஆட்டோ டீசலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ப்ராப்ளம் வரலாம், டியூயலில் வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் வரலாம். இந்த 3 டாப்பிக்கில், அதாவது இந்த 4 டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய டாபிக், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ டீசல் டியூயல் சைக்கிள் கம்பல்சரி படிக்கணும். இந்த ஆட்டோ டீசலுக்கு மட்டும் டெரிவேஷன் கம்பல்சரி படிக்கணும், டியூயலுக்கு வந்து ப்ராப்ளம் மட்டும் பார்த்தா போதும். இது இல்லாமல் வந்து 2 மார்க்கில் பிவி டிஎஸ் டயக்ராம் கேட்குறாங்க, இது தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் அசம்ஷன் கேட்குறாங்க, ஒரு சைக்கிளுக்குரிய அசம்ஷன் கேட்குறாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி இந்த ஆட்டோ டீசல் டியூல் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கும் உள்ளே வந்துடும், அதே சமயத்தில் 13 மார்க் வந்துடும். அதனால் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிக்கும்போது. அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கின் சைக்கிள். இதில் வந்து சிம்பிள் ரேங்கின் சைக்கிள், ரீஹீட் ரேங்கின் சைக்கிள், ரீஜெனரேட்டிவ் ரேங்கின் சைக்கிள் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் வந்து காம்ப்ளெக்ஸ் அந்தளவுக்கு நம்ம போன அவசியம் இல்லை, டிஃபிகல்ட்டாக இருக்காது. அதனால் வந்து சிம்பிள் ரேங்கின் ரீஹீட் ரேங்கின் சைக்கிள் வச்சு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் செகண்ட் ஹாஃப்லையும். ஆனால் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எது ஈஸியாக இருக்குன்னா யூனிட் 1ல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும், கம்பல்சரி ப்ராப்ளம் வரதும் எதிர்பார்க்கலாம். யூனிட் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஈஸி. அடுத்து யூனிட் 2ல் வந்து ஸ்டீம் நாசில்ஸ் அண்ட் இன்ஜெக்டர். இதில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் நாசில் டைப்ஸில் வந்து நமக்கு 2 மார்க் வரலாம், 4 மார்க் வரலாம். அடுத்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ வந்து கம்பல்சரி 2 மார்க்கில் தான் வரும். அடுத்து ஃப்ளோ ஆஃப் ஸ்டீம் த்ரூ நாசில்ஸ், இதில் வந்து டெரிவேஷன் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம். ப்ராப்ளம் கேட்டால் இந்த கண்டிஷனில் கேட்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் அட் எக்ஸிட் கேட்கலாம், மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்கலாம், மேக்ஸிமம் ரிச், இந்த கண்டிஷன் வச்சு ப்ராப்ளம் கேட்கலாம். இல்லை இதே கண்டிஷன் டெரிவேஷன் கேட்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த ஃப்ளோ த்ரூ ஸ்டீம் நாசில் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் மெட்டாஸ்டேபிள் ஃப்ளோ, இது 2 மார்க் கேட்கலாம், 4 மார்க் கேட்கலாம். இவ்வளோ தான் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் நம்ம யூனிட் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படித்த மாதிரி யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் கொடுத்துருக்கோம். அதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் ஃப்ளோ ஆஃப் ஸ்டீம் த்ரூ நாசல்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போது கம்பல்சரி வந்துடும். இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ வந்து அடிக்கடி கிட்டே இருக்காங்க, கம்பல்சரி எல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம் அண்ட் கேஸ் டர்பைன்ஸ். இதில் 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டீம் டர்பைன், செகண்ட் ஹாஃபில் கேஸ் டர்பைன். இந்த ஸ்டீம் டர்பைன் இங்கே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டீம் டர்பைனில் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பல்ஸ்லேருந்து கேட்கலாம், ரியாக்ஷன் டர்பைன்லேருந்து கேட்கலாம். தியரி பார்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரெஷர் வெலாசிட்டி, ப்ரெஷர் வெலாசிட்டி கம்பவுண்டிங் கேட்கலாம். ப்ரெஷர் கம்பவுண்டிங், வெலாசிட்டி கம்பவுண்டிங், ப்ரெஷர் வெலாசிட்டி கம்பவுண்டிங்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். அடுத்து செகண்ட் ஹாஃபில் கேஸ் டர்பைன். இந்த கேஸ் டர்பைன் வந்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் கேஸ் டர்பைனில் டாபிக்ஸ் கொடுக்கல. அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டீம் டர்பைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டீம் டர்பைனில் இருக்க ப்ராப்ளம் பார்த்துக்கணும், தியரியும் பார்த்துக்கணும். ஸ்ப்ளிட்டப் வந்துச்சு அப்படின்னா தியரியிலேருந்து ஒரு 4 மார்க்கும், ப்ராப்ளம்ஸ்லேருந்து பேலன்ஸ் இருக்கிற மார்க்கும் உங்களுக்கு வரும். அப்புறம் யூனிட் 4ல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்பஷன். யூனிட் 4 ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நீங்கள் ஏற்கனவே தெர்மல் இன்ஜினியரிங்கில் லேப் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதில் வரைஞ்சதை ஞாபகம் வச்சாலும் நீங்கள் எழுதிடலாம். இது வந்து வால்வ் அண்ட் போர் டைமிங் டயக்ராம் வந்து உங்களுக்கு 2 மார்க்லேயும் வரும், 4 மார்க்லேயும் வரும், 13 மார்க்லேயும் வரும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து வால்வ் அண்ட் போர் டைமிங் டயக்ராம். அடுத்து 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், அது ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம், அதை நீங்கள் படிச்சுக்கணும். கம்பேரிசன் ஆஃப் 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் இந்த செகண்ட் கொஸ்டின் படித்தாலே தேர்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3மே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 3மே வந்து 3 கொஸ்டினுமே 3 டாப்பிக்குமே 2 மார்க்லையும் கேட்கலாம், 4 மார்க்லையும் கேட்கலாம், 13 மார்க் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகரியும் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து யூனிட் 4 இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப். யூனிட் 4ல் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா
கம்பஷன் இன் எஸ்ஐ அண்ட் சிஐ இன்ஜின்ஸ். அடுத்து நாக்கிங் ஃபினாமினா அண்ட் கண்ட்ரோல். இந்த நாக்கிங் ஃபினாமினா கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுலேயும் 2 மார்க் கேட்கலாம். அண்ட் கம்பஷன் எஸ்ஐ இன்ஜின், எஸ்ஐ இன்ஜினில் எப்படி கம்பஷன் ஆகும், சி இன்ஜின் கம்பஷன் ஆகும், நாக்கிங்கோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும், டிட்டர்மினேஷன் என்ன இருக்கும், எப்படி கம்பஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ரீ இக்னிஷன் என்ன, இதை பற்றியில் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். டயராம் கம்பல்சரி நல்லா போட்டுக்கணும். டயராம் நீங்கள் போட்டால் மட்டும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் டயராம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, உங்களுக்கு டயராம் வேறு மாதிரி இருக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பார்ட் யூனிட் தான். அதனால் இந்த யூனிட் 4 தான் நீங்கள் மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். அதில் டயராம் சொல்ல பாருங்கள், தியரி பார்ட்டில் பாயிண்ட் எழுதுங்க, நல்ல மார்க் வரும். இதில் யூனிட் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுத்தாலும் நீங்கள் 2 ஹாஃப் படித்தா நம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு 13 மார்க் கொஷினை வந்து 10+3 கேட்கலாம், இல்லை 9+4 கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த 9 மார்க் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லையும் 4 மார்க் வந்து செகண்ட் ஹாஃப் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அந்த யூனிட்டில் இருக்குது. அதனால் 2 ஹாஃபையும் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா படிச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சமாச்சு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் ஒரு 4 மார்க் இல்லை 3 மார்க் வந்தாலும் அட்டன் பண்ணுறதுக்கான நமக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அடுத்து யூனிட் 5. யூனிட் 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்சிலரி சிஸ்டம்ஸ். இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன கேட்பாங்க, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்னு ப்ராப்ளம் கேட்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இது பார்ட் பிலையும் கேட்கலாம், இது பார்ட் சிலையும் கேட்கலாம். அதனால் இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கம்பல்சரி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கொஷின் வந்துடும். அடுத்து மல்டி பாயிண்ட் ஃபியூயல் இன்ஜின் சிஸ்டம், ஷார்ட்டாக எம்பிஎஃப்ஐன்னுவாங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அடுத்து காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இது சிஆர்டி, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ எம்பிஎஃப்ஐன்னு ஷார்ட்டாக கொடுப்பாங்க, சிஆர்டிஏன்னு கொடுப்பாங்க. ரெண்டையுமே நீங்கள் நினைஞ்சுக்கணும், நல்லா படிச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கணும். அது பார்ட் சியில் எதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா யூனிட் 5ல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா நமக்கு இக்னிஷன் சிஸ்டம்ஸில் வரும். இதில் வந்து மேக்னெட்டோ இக்னிஷன், பேட்ரி அண்ட் எலக்ட்ரானிக் இக்னிஷன் மொத்தம் இருக்குதுல்ல. இந்த இக்னிஷன் சிஸ்டத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இக்னிஷன் சிஸ்டம் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இக்னிஷன் சிஸ்டம் எல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபீல்டு இன்ஜெக்ஷன் பார்த்துக்குங்க. அப்புறம் சூப்பர் சார்ஜிங், டர்போ சார்ஜிங் பற்றி உங்களுக்கு 30 மார்க்கில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 4 மார்க்கில் இல்லை ஸ்பிட்டபிள் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அந்த யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டுமே வந்து ஃபுல் யூனிட்டி படிக்கணும். ஏன்னா இதில் வந்து உங்கள் ஸ்பிட்டை கேட்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 9+4 கேட்டாங்க அப்படின்னா 9 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் 4 மார்க் வந்து செகண்ட் ஹாஃபில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து ரெண்டையுமே வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்படி ரெண்டுமே ஃபுல்லாக படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் வந்து நல்லா படிச்சுக்கணும், இன்னொரு ஆஃப் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் அது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு ஒரு மார்க் கேட்டால் அதுலேருந்து எழுதுறதுக்காச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நீங்கள் பார்ட் படிக்கும்போது 2 மார்க் அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா யூனிட் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் 4 ஆரம்பிக்கலாம். யூனிட் 4 ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெர்மல் இன்ஜினியரிங் லேப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு வால்வ் டைம் போர்ட் டைம்லாம் வந்துடும். அப்புறம் எஸ்ஐசி இன்ஜின்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4th யூனிட் பாருங்க. அப்புறம் எப்போது மாதிரி 1, 2, 3 லாஸ்ட்டாக 5 வச்சுங்க. எங்கெல்லாம் தியரி பாட்டு வருதோ டயராம் நீட்டாக போடுங்க. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டயராம்ஸ் வந்து நல்லா பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஒர்க்கிங் பிரின்சிபல் கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் மார்க் உங்களுக்கு வரும். ஸ்பிட்டப்பில் கேட்டாங்க அப்படின்னா மார்க் கம்பல்சரி குறையும். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பிட்டப் வராது, தியரியில் கண்டிப்பாக ஸ்பிட்டப் வரும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.